அரசு பணியை நோக்கி உங்கள் மகிழன் சேனல். இப்படிக்கு அருண். வணக்கம், உங்கள் மகிழன் சேனல்லேருந்து அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ஏற்கனவே அரசாணை பார்த்தோம், கவர்மெண்ட் ஆர்டர்ஸ். அதுக்கு முன்னாடி அந்த ஜிஓ அரசாணை பார்த்தோம். அந்த அரசாணை எப்படி எப்படிலாம் வரும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அது எக்ஸாமில் கேட்பாங்க, அது கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. அந்த ஒரு இந்த இடத்துல நம்பர் வரணும், இந்த இடத்துல நம்பர் 1 எல்லாமே பார்த்தோம். அது எல்லாமே மார்க் நமக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி அலுவலக குறிப்பு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நேர்முக கடிதம் சொல்லி பார்க்க போகிறோம். நேர்முக கடிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பார்த்துட்டு உங்களுக்கு இது காமிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு புரியும். நேர்முக கடிதம் அப்படின்னா டெமி அஃபிஷியல் லெட்டர் ஆர் டிஓ லெட்டர். டிஓ லெட்டருக்கு மீனிங் என்னென்னா டெமி அஃபிஷியல் லெட்டர். டெமி அப்படின்னா பாதின்னு அர்த்தம். ஒரு அலுவலரின் நேரடி கவனத்திற்கு ஒரு நேர்வினை கொண்டு செல்வதற்காக கடிதம் எழுப்புவரின் பெயரையும் கடிதம் யாருக்கு அனுப்பப்படுகிறதோ அவரையும் பெயரையும் குறிப்பிட்டு எழுதப்படுகிறது. டிஓ லெட்டர்னா கடிதம் எழுதுகிற ஒரு பேரும் யாருக்கு எழுதுறோமோ அவரோட பேரும் இருக்கும். டெமி என்றால் பாதி என்று பொருள்படும். எனவே இக்கடிதம் பாதி அலுவல் கடிதமாகவும் அலுவல் ரீதியாகவும் பாதி தனிப்பட்ட ரீதியாகவும் எழுதப்பட வேண்டும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தவர் இப்போ ஒரு வட்டாட்சியர், இப்போ ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறோம். இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டோம்னா, இப்போ அவங்க இதில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. இப்போ ஒரு 5 ஜூனியர் ஸ்டூடெண்ட் இருக்கிற இடத்துல 3 ஜூனியர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 5 அசிஸ்டன்ட் இருக்கிறதுல 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு லெட்ரு ஒரு டிஓ லெட்டர் எழுதுவாங்க. இந்த மணி இங்கே அளவுக்கு அதிகமான அலுவல்கள் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே ஆட்கள் பற்றாக்குறை இருக்கனால சரிவர பண்ண முடியல, அதனால் ஆட்கள் நியமிங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட தனிப்பட்ட விவரமாகவும் அதை அனுப்புறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கும். அலுவல் ரீதியாக அனுப்புறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். இதை பொறுத்தளவுக்கு அடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னா, உயர் அலுவலர் சார்நிலை அலுவலருக்கும் சார்நிலை அலுவலர் உயர் அலுவலருக்கும் சமநிலையில் உள்ள அலுவலர்கள் ஒருவருக்கொருவரும் வெவ்வேறு துறையை சார்ந்த அலுவலர்கள் ஒருவருக்கொருவரும் நேர்முக கடிதம் எழுதி கொள்ளலாம். இப்போ ஒன்றும் இல்லை, அதே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கலெக்டர் சார் இருப்பாங்க, தாசா சார் இருப்பாங்க. சரியா? இவர்கள் எழுதுனா அது உயர் அலுவலர் சார்நிலை அலுவலருக்கு அனுப்புறது. இதே தாஸ்லார் இவர்கள் எழுதினார் அப்படின்னா, தாசா கலெக்டர் அனுப்புகிறாங்கன்னா சார்நிலை அலுவலர் உயர் அலுவலர்கள் வருது. அதுவே 2 தாசில்தார் 2 தாசில்தார் எழுதிக்கிட்டாங்க அப்படின்னா சமநிலை உள்ள அலுவலர்கள் ஒருவருக்குறள் வருது. இப்போ வெவ்வேறு துறை, இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வேறு ஆர்டி டிபார்ட்மெண்ட் அவங்க எழுதுனாங்க அப்படின்னா, இது என்னென்னா வெவ்வேறு துறையை சார்ந்தவங்களுக்கு நேர்முக கடிதம் எழுதலாம். அப்படின்னா உயர்நிலை அலுவலர் டு சார்நிலை அலுவலர், அடுத்து சார்நிலை அலுவலர் டு உயர்நிலை அலுவலர், சமநிலையில் உள்ள அலுவலர்கள் ஒருவருக்குறள் எழுதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கடித ஆரம்பத்தில் இடதுபுறையில் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு கடிதம் இருக்குன்னா இடதுபுறத்தில் இது வலதுபுறம், இது இடதுபுறம். இடதுபுறத்தில் கடிதம் எழுதுவரின் பெயர், இந்த இடத்துல அவரோட எழுதுகிற பேர், அவர் படிப்பு, அடுத்து அவர் என்ன பதவி அப்படின்றது மட்டும்தான் இருக்கணும். வலதுபுறத்தில் என்ன இருக்குன்னா அவரோட பதவி, இடதுபுறத்தில் கடிதம் எழுதுவரின் பெயர், கல்வி தகுதி, தற்போதைய பதவி பெயர் மட்டும் குறிப்பிட வேண்டும். அடுத்து அனுப்புனர் என்ற பெயர் யூஸ் பண்ணவே கூடாது, அனுப்புனர் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு லெட்ரு இருக்குது, எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஒரு லெட்ருனா இந்த இடத்துல எழுதணும் அவர் பேர் என்னது, இந்த இடத்துல அனுப்புன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிடவே கூடாது, பேர் எழுதணும், அவங்க என்ன பதவி என்ன படிச்சிருக்கான்னு எழுதணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, வலதுபுறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இடதுபுறம். வலதுபுறம் என்ன பண்ணணும்னா அவரோட அலுவலக முகவரி இந்த கொடுத்துருக்காங்களா, அலுவலக முகவரி கோட்டாட்சியர் அலுவலகம் திருச்சி, தொலைபேசி, இது என்னென்னா ராமச்சந்திரன் வட்டாட்சியர். அப்படின்னா இடதுபுறத்தில் என்ன எழுதணும், பேரும் அவரோட பதவி மட்டும் எழுதணும், பேர் படிப்பு பதவி எழுதணும். வலதுபுறத்தில் என்ன எழுதணும் அப்படின்னா கோட்டாட்சியர் எழுதணும், திருச்சி, தொலைபேசி, இமெயில் இதெல்லாம் எழுதணும். அடுத்து கடிதம் நடப்பு கடிதமாக இருந்தால், இப்போ ஏற்கனவே நடப்பு கடிதமாக இருந்துச்சுன்னா இப்படி நான் என்ன நம்பர் எழுதணும்னா நேர்முக நாக்காயன் அப்படின்னு எழுதணும். நேர்முக நாக்காயன் எழுதணும். நடப்பு கடிதமாக இருந்தால் நேர்முக நாக்காயன் எழுதணும். அதே கடிதம் முடிவு கடிதமாக இருந்துச்சு அப்படின்னா மூமு நேமுக்கா அப்படின்னு சொல்லி எழுதணும். மூமு நேமுக்கா எண் அப்படின்னு எழுதணும். மூமு நேமுக்கா எண் அப்படின்னு சொல்லி எழுதணும். மேற்குறிப்பிட்ட அழைப்பு கடிதத்தின் பொருள் மற்றும் பார்வைக்கு முன் எழுதப்பட வேண்டும். இதுனா கடிதத்தின் பொருள் எல்லாமே எதுக்கு முன்னாடினா பார்வைக்கு முன்னாடி எழுதுன்றாங்க. கடிதத்தின் பொருள் மற்றும் பார்வைக்கு முன் எழுத வேண்டும். இந்த அழைப்பு அதாவது என்னென்னா, இந்த மேற்குறிப்பிட்ட அழைப்பு இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணிடுறோம், இப்போ ஒரு லெட்ரு இருக்குது, நம்ம லெட்ரு இருக்குது, இங்கே பேர் எழுதுகிறோம், இங்கே அட்ரஸ் எழுதுகிறோம், இங்கே பேர் எழுதுகிறோம், இங்கே என்ன பதவின்னு எழுதுகிறோம், படிப்பு எழுதுகிறோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு இந்த மேற்குறிப்பிட்ட அழைப்பு எப்படி இருக்கணும்னா, இதில் இந்த மேற்குறிப்பிட்ட அழைப்பு இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த மூமு
இந்த மூமு இதெல்லாம் போயிருக்காங்களா, மூமு இவங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க, இந்த சொல்கிறாங்களே மூமுக, இந்த இதெல்லாமே இதெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த பொருள் பார்வைக்கு முன் எழுதப்பட வேணும் அப்படின்றாங்க. பொருள் பார்வை அப்படின்னா பொருள் பார்வை கீழே இருக்கும், அதுக்கு முன்னாடி இந்த நம்பர் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இதில் என்ன பண்ணணும்னா, இதில் 3வது கடிதம் யூஸ் பண்ணுற மணி யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க சொன்னாங்க நம்ம நேராக நம்ம பேசுகிற மணி இருக்கணும், ஆக்டிவ் வேர்ட்ஸ் இருக்கணும். கடிதத்தின் உட்பகுதி நேரடியாக கூறுவது போல் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம அவங்ககிட்ட பேசணும், இன்னொரு ஆள்கிட்ட. இப்போ நான் வந்து பக்கத்தில் பேசணும், எப்படி பேசுவோம், என்னங்க நம்ம நேரடியாக பேசுகிற மணி எழுதணும், அதே மாதிரி தான் கடிதம் எழுதணும். அடுத்து வந்து இது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இது தேர்ட் பர்சன் பேசுகிற மணி எழுதக்கூடாது, எளிய நடையில் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து கடிதத்தின் முடிவில் என்ன பண்ணணும்னா, தங்கள் நம்பிக்கை உள்ளன்னு சொல்லி போடணும். இவர் சின்சியர்லி ட்ரூலி அப்படின்னு சொல்லி போடணும். என எழுதி அதற்கு கீழே ஒப்புதல் அளிக்கும் அலுவலரின் பெயர் முதல் எழுத்துடன் இருக்கணும், இன்சியலோடு இருக்கணும் பெயர். இவர் சின்சியர்லி அப்படின்னு போட்டுட்டு அவரோட பேர் முதல்ல இருக்கணும், அது கீழே வந்து அவர் சைன் போடணும். ஓகேவா? அடுத்து இதற்கு கீழே இடதுபுறத்தில் வந்து என்ன எழுதுனா, இடதுபுறத்தில் டூ அட்ரஸ் எழுதணும். தமிழ் ஆர் இங்கிலீஷ், இடதுபுறத்தில் 2 அட்ரஸ் எழுதணும். இது ரொம்ப முக்கியம். கடிதத்தில் அழைப்பு எடுக்கும் போது இப்போ உயர்நிலை அலுவலர் வந்து சார்நிலை அலுவலருக்கு, இப்போ கலெக்டர் வந்து தாசா எழுத போகிறாங்கன்னா, எனது அன்பார்ந்த ராஜன், மைடியர் ராஜன் அப்படின்னு சொல்லி எழுதணும். புரியுதா? மைடியர் ராஜன், எனது அன்பார்ந்த ராஜன். அடுத்து சார்நிலை உயர்நிலை இருக்குன்னா மதிப்பு எழுதணும்னா மதிப்பிற்குரிய ஐயா, ரெஸ்பெக்டர் சார் ஆர் மேடம் சொல்லி எழுதணும். ரெஸ்பெக்டர் சார் ஆர் மேடம், அதில் பேர் யூஸ் பண்ணக்கூடாது, கலெக்டர் பேரில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரெஸ்பெக்டர் சார் ஆர் மேடம். அடுத்து சமநிலை இருப்ப எழுது மற்றும் விவரத்துனா அன்பார்ந்த அப்படின்ற மட்டும் ரீடாக போதும். திருமதியாக திருவாதம் பார்த்து பாருங்கள். எனது அன்பார்ந்த அப்படின்னா கலெக்டர் வந்து தாசார்கள் இருக்குது. டியர் சார், ரெஸ்பெக்டர் சார் மேடம் அப்படின்னா மதிப்பிற்கு ஐயா அம்மையர்னா தாசார் வந்து கலெக்டர்கள் இருக்குது. இப்போ எனது அன்பார்ந்தன்றது தாசலர்கள் இருக்குது, தாசலர் வேறு டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்குது. எந்த ஒரு நேர்முக கடிதத்திலும் டேஷ் என்ற வார்த்தையை கண்டிப்பாக பயன்படுத்தணும்னா தங்கள் அன்புள்ள அப்படின்னு சொல்கிற யூஸ் பண்ணவே கூடாது. இவர்ஸ் லவ்விங்லி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிடவே கூடாது. தங்கள் அன்புள்ள அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிடவே கூடாது. தங்கள் அன்புள்ள அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. இந்த ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க கண்டிஷனு, உயர்நிலை அலுவலர் சார்நிலை அலுவலர்களுக்கு எழுதும்போது அப்படின்னா யாருன்னா கலெக்டரோ ஒரு டிஆர்ஓ வந்து யாருக்கு எழுதுறாங்க அப்படின்னா ஒரு தாசா எழுதுறாங்க நான் வச்சுக்கிடுவோம். இல்லைன்னா ஒரு டிஆர்ஓ கோட்டாச்சி எழுதுறாங்க. வழக்கம் போல் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பிரியா எம்எஸ் வருவாய் வரும், அவங்களோட படிப்பு, எந்த டெஸ்டினேஷன் அப்படின்றது வந்து, அடுத்து என்ன ஆஃபீஸு, அந்த தொலைபேசி எண்ணு, அடுத்து வந்து இது வந்து நாக்கா என்ற நடப்பு கணக்கு என்ன அதை எழுதிடணும். அடுத்து என்ன எழுதுறாங்க அப்படின்னா எனது அன்பார்ந்த நாராயணன்றாங்க. எனது அன்பார்ந்த மைடியர் நாராயணன். பொருள் பார்வையை போடணும். பொருள் பார்வையை போட்டு என்ன சொல்கிறோம்னு சொல்லிவிட்டு செய்யாமல் உடனே அனுப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ள தங்கள் இவர் சின்சியர்லி கீழே வந்து பேரை மட்டும் எழுதணும், எம்பிரியான்னு சொல்லி எழுதணும். பெருநர் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா வட்டாட்சியர் போகுது அப்படின்ற போட்டுடணும். அவ்வளோதான். இதுவே சார்நிலை அலுவலர் வந்து உயர்நிலை அலுவலருக்கு எழுதும்போது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கண்டிஷனு, அதே கண்டிஷன் தான். வட்டாட்சியர் எல்லாத்தையும் எழுதிட்டு இப்போ யாருக்குன்னா கலெக்டர் எழுதுறாங்க வச்சுக்கிறோம். அப்போ நேமுகாயன் போட்டுட்டு மதிப்பிற்குரிய அம்மையர் அப்படின்னு சொல்லி போடணும். ஐயார் அம்மையர் பொருள் பார்வை இது போட்டு இந்த மணி அனுப்பி வைங்க. தங்கள் உண்மையுள்ளன்னு போடணும். அங்கே என்னது இவர் சின்சியர்லி யார் தங்கள் உண்மையுள்ள அப்படி போட்டுட்டு லெஃப்ட்டில் என்ன பண்ண பேர் எழுதிட்டு லெஃப்ட்டில் என்ன பண்ணால் அவங்க ஆட்சியர் பேர் எழுதிடணும். அடுத்து வெவ்வேறு சமநிலை உள்ள அலுவலர்கள் எழுதும்போது மாவட்ட ஆட்சியர் அதே தான் நேமுக அன்பார்ந்த சமநிலை இருக்கும்போது அன்பார்ந்து தான் போடணும். எனது அன்பார்ந்த இதுக்கு என்ன வரும், மைடியர் ரெஸ்பெக்ட் மதிப்புக்குரிய மேயர். திருமதி அர்ச்சனா பொருள் பார்வை தங்கள் உண்மையில் போட்டுட்டு பெருநரில் போட்டுடணும். அடுத்து வந்து என்னென்ன யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா சமநிலை அலுவலருக்கே பார்க்க போகிறோம். நேர்முக கடித எண் நாக்காயன் நம்பர் போட்டுட்டு அன்பார்ந்த திருமதி கலாவதி அதே தான். யார் எழுதுகிறாரு அப்படின்னா கோட்டாட்சியர் எழுதுகிறாரு. வழக்கம் போல் பொருள் பார்வை அன்புள்ள பெருனர் அதே கருவூல அலுவலருக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டில் கருவூலருக்கு எழுதுகிறாங்க. இவ்வளோ தான் நேர்முக கடிதம். இப்போ ஒரு மாடல் லெட்டர் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு கலெக்டர் வந்து எழுதுகிறாங்க. இது மாடல் லெட்டர் மாடலாக வச்சுக்கோங்க. கலெக்டர் சார் எழுதுகிறாங்க.
அவங்க பேர் இருக்குது, அவங்களோட டெஸ்டினேஷன் ஐஏஎஸ் அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சிம்பிள் இருக்குது. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க எந்த ஊர், மயிலாடுதுறை, அந்த டேட்டு, இமெயிலெலாம் போட்டுருவாங்க. அடுத்து வந்து டிஓ லெட்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அந்த ஃபைல் நம்பர் எழுதுறாங்க. ரெஸ்பெக்டட் மேடம் எழுதுறாங்க. அப்படின்னா ரெஸ்பெக்டட் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இவங்களோட போஸ்டிங் கூட இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கு என்ன எழுதுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும். அதில் வந்து பொருள், பார்வை, எலிட்டு, அந்த இதெல்லாம் கண்டென்ட் எலிட்டு, பாடி ஆஃப் த கண்டென்ட் எல்லாமே எப்படின்னா நான் நேராக சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்போ வித் கைண்டு ரிகார்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு சின்சியர்லி போட்டு பேரை போட்டு இந்த இடத்துல சைன் போடுவாங்க. இதில் 2 யாருக்கு எழுதுகிறாங்க அப்படின்னா மிஷன் டைரக்டர் அவங்களுக்கு போடுறாங்க. மிஷன் டைரக்டர் அப்படின்றவங்களுக்கு போடுறாங்க. பார்த்துங்க, உங்களுக்கு மாடலுக்காண்டி தான் போர்டு எடுத்து காமிக்கிறேன். கலெக்டர் சார் எழுதுகிறாங்க. மாடலை பார்த்துங்க, ஏன்னா எக்ஸாம் ஹாலில் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். அதுக்காண்டி தான் டிஓ லெட்ரு 27/9/2023 ரெஸ்பெக்டட் மேடம் மயிலாடுதுறை. இது வந்து அப்படியே நேராக நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும். 3ஆம் நம்பர் சொல்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டிஓ லெட்டரில் அப்படியே நேராக சொல்கிற மாதிரி இருக்கணும். கைண்ட் ரிகார்ட்ஸ் யுவர் சின்சியர்லி, பேர் எப்படி அங்கே ஒரு இன்சியல் முன்னாடி வந்திருக்கு, பேர் யுவர் சின்சியர்லி வித் கைண்ட் ரிகார்ட்ஸ். 2ல் வந்து சில்ஃபா சதீஸ்கர் அவங்க மிஷன் டைரக்டர், அவங்க வந்து இந்த லெவலில் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த மணி போடுறாங்க. ஓகேவா? சரி, மாடலை பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இந்த இதை டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு தடவை போமையில் எக்ஸாம் போமையில் பார்த்துட்டு போனீங்கன்னா போதும், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எக்ஸாம் ஆகிட்டால் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் அருண், மகிழன் சேனல்லேருந்து.